ஹாப்பி நிஜமாலே ஹாப்பியானாச்சு அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பி மோட் அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங் ஜாஸ்தி இருந்தது. ஒரு என்ன சொல்றது, கண்ணு கலங்குற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ பாண்டிங் இருக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நெவர் மிஸ் இட். குடும்பத்தோட வந்து பாருங்க. ஹாப்பி ரிச். தேங்க்யூ. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ஸ்டார்டிங்கில் படம் வந்து ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது ஒரு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், நம்ம எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்காங்க. நிறையா யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் லைக் ரொம்ப வந்து நம்ம ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் சிட்டிங் அண்ட் கிரைங், ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பாருங்க, உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் பாருங்க வீக்கெண்டில். ஐ எம் ஷுர் whichever age group it is, they're going to love the film, and a big congratulations to the team. ஹாப்பி ராஜ் படம் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்தது. நாங்கள் அதிர்ச்சிக்காக தான் வந்தோம். அதிர்ச்சி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றி நடிச்சிருக்காரு டிஜே மாரிமுத்து. நீங்க வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது டிஜே மாரிமுத்து முதல் செதுக்கிட்டாரு. டிஜே மாரிமுத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பி ராஜ் படம் நாளைக்கா இப்ப 27 கண்டிப்பா திரையரங்கு வந்து பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மெசேஜ் ஒன்று இருக்கும். ஃபுல்லா ஜாலியாவே போயிட்டே இருக்கு. என்ன எல்லாருமே ஜாலியா இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லாஸ்ட்ல வந்து கண் கலக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. ஆனா கொஞ்ச நாளாவே ஏன் எல்லாருமே வெளியே பண்ணிட்டீங்க, லாஸ்ட் ஆனா எல்லாரும் ஏன் அழுவச்சு வெளில வந்துருக்கீங்க? அதான் அந்த டான்ல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. நான் இது எதையும் ரிவீல் பண்ணல. ஆனா கண்டிப்பா ஹீரோயின் சூப்பரா பண்ணிட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசல, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே ஏன்னா அவங்களோட நடிப்பு வந்து தனியா தெரிஞ்சு எக்ஸ்ட்ராடனரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் பின்னிட்டு இருந்தாரு, அவ்வளவு ஸ்கிரீன்லயே அவர் மட்டும் தனியா தெரிஞ்சாரு. அதை சொல்லல. இல்ல அந்த பெங்களூர்ல அந்த கஃபேல உட்காந்து அழுவீங்கல்ல, அது கை தட்டினாங்க. அவங்க போயிட்டோம் அவங்கள பத்தி பேசுறேன். அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அவங்களே பத்தி கொஞ்ச நேரம் பேசிப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. நாங்க அதிர்ச்சிக்காக வந்தோம், ஆனா உள்ள வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. நிறைய பேர் சூப்பரா நமக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது ஹாப்பி சோஃபா பாயா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். சூப்பர். அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக். நிறைய விளம்பர படங்கள்லயே பார்த்துட்டு அப்பா சார் இப்படி பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. இன்னொன்னு, எப்படி அவங்க காசு பண்ணுன்ற ஐடியா தெரியல. என்ன போய் பிடிச்சிங்க? ஃபாரின்ல இருந்தாரு, நியூசிலாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தாரு அப்பா சாரும். தம்பி முதல் ஆண்களை பத்தி நீ பார்த்து பேசுறேன். இல்ல அப்பா சாருடைய பெரிய ஃபேன் சின்ன வயசுல இருந்து. படையப்பா படம் அவருக்காக தான் பார்த்தனே, ரீ ரிலீஸ்லாம் போய் பார்க்கணும். இதே மாதிரிதான் சௌந்தர்யா மேம் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல உண்மையாதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த எனர்ஜி பயங்கரமா இருந்தது. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்லாம். ஆனால் உண்மையா சொல்லணும்னா ஃபண்டெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு உண்மையாலே. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி அப்பாவோட வெளியே போகிறதுக்கு, அப்பா வந்து இவங்க அப்பான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் தயக்கப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து பக்காவாக அட்ரஸ் பண்ணி டேரக்டர் சூப்பராக சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இவங்க 2வது கல்யாணம் ஆகும்போது அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பயங்கரம் லைக் எப்படி சொல்கிறது, வரும்போது நான் வேறு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஃபுல்லாக ஃபன் ஃபுல்டாக தான் போகும் இந்த படம் அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். எல்லா குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜோட வீட்டுக்கு போவீங்க அண்ட் ஜாலியாகவும் போவீங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஒருத்தருக்காக, அது மணிச்சந்திரா. இதில் வந்து 6 பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அது முதல் படத்தில். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நண்பன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான பிரேக் இது. அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய கொரியோகிராஃபராக இருப்பாங்க. அப்படி இந்த மாஸ்டர் டேட்டுக்காக எல்லாமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் டேரக்டர் மரியன். இது அவருக்கும் பெரிய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் த கம்ப்ளீட் டீம். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் சேன்லி செம்மையாக எடுத்திருக்காங்க. த சாங்ஸ், த எவ்ரி ஷாட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் அமேசிங். ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு.
அண்ட் மணிச்சந்திரா மெயின்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அண்ட் ஹீஸ் டன் இட் ஸோ வெல். இட் டசன்ட் சீம் லைக் ஹீஸ் டன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் த டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தான் மணிச்சந்திரா இந்த படத்தோட கொரியோகிராஃபர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து வெளியில் வந்து என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் ரியாலிட்டி ஷோஸில் பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஆடினே இருப்ப சாங் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஹூக் ஸ்டெப்லாம் ஆடி போடுறதாகட்டும், இல்லை இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து சினிமா லெவல் செலிப்ரிட்டிஸ் நான் சொல்கிறது, இது வரைக்கும் ரியாலிட்டி லெவலில் இருந்தது, ரியாலிட்டி ஷோஸ் லெவலில் இருந்தது. இப்போ சினிமா லெவலில் வந்து எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ்பெஷலி ரஞ்சித் சார் வந்து சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செம்மையாக ஆட வச்சிருக்கடா அவர் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. டு பி ஃப்ராங்க் ரொம்ப 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 எமோஷ்னலாக இருக்குது. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் வணக்கம். இப்போ தான் ஹாப்பிராஜ் படம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இல்லை மரியம் ஜார்ஜ் அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்கிறது ஃபன்னாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுனால ஜிவியோடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் ஓவரால் இந்த ஃபிலிம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நிறைய இடத்துல ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்ட் பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுது. அப்புறம் வந்து மரியம் ஜார்ஜுடைய ஓவரால் அவுட்லைன் இருக்குது, அது வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபாதர் அண்ட் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியை வந்து, அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதை வந்து இந்த படம் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே வந்து என்ஜாய் பண்ணுறதை நல்லா பார்க்க முடியுது. நிறைய சீன்ஸ் வந்து எதுக்கு ரசித்தேன். குறிப்பாக ஒரு மரியம் ஜார்ஜோடைய அந்த இமோஷனல் சீக்வன்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக பிடிச்சிருந்தது. தியேட்டரில் வந்து நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் டெக்னிக்கலாக எல்லாருமே சூப்பராக டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் ரொம்ப நல்லா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓவரால் செல்வா எடிட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌரி அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து அந்த படத்தில் வச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். குறிப்பாக அப்பாஸுடைய ஆக்டிங் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் நடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அதே மாதிரி அந்த கேரக்டர் மூவ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. கடைசியாக வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல படமாக நிச்சயமாக இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கு. இதுதா ஹாப்பி ராஜோட அப்பாவோடைய கதை. ஒரு தனி ஸ்டைல். இந்த படம் ரொம்ப இதுவும் லைட் பேஸ்ட் ஒரு படம் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேள்வி கேட்கறது நீங்கள் வந்து தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஹாப்பிராஜ் படத்தோட செலிபிரிட்டி பிரீமியர் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் இது இமோஷன்ஸாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் அப்பாஸ் சாருக்கும் ஜார்ஜ் மதியன் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தையா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் டு மை ஃப்ரெண்ட் ஜெய்காந்த் மச்சான், கோ ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடியூசர் ஜெயவர்தன். ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு படத்தை வந்து பியாண்ட் பிக்சர்ஸில் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் காஸ்டிங்காகவே இட் ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். ஏன்னா அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அண்ட் அவருக்கு கொடுத்த சில சீக்வன்சஸ்லாம் வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கும் தேவையான இமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மியூசிக்கலாகவும் படத்தில் வந்து ஒரு பாட் பயங்கர ஹிட், உங்களுக்கே தெரியும், ஆடினே இருப்பேன். ஸோ அது மாதிரி நிறைய பிஜிஎம்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டாக இந்த March 27 ஹாப்பிராஜ் படத்தை தியேட்டர்ஸில் பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மகனுக்குமான ஒரு எமோஷனலான ஒரு கதையை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையும். பர்டிகுலராக வந்து ஜிவி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ஜார்ஜ் சாராக இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஹீரோயினி. நிச்சயம் இந்த திரைப்படம் ஜிவி பிரகாஷ் சாருடைய லைஃப்பில் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பிராஜ் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஜென்ரலாகவே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பா இப்போ இல்லை, கோவிட்ல பாஸ்ட்.
ஸோ சின்னதாக அப்பா ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் கூட ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடும். ஸோ அப்பாவோட ஞாபகங்கள் நிறைய வந்தது. என் அப்பாவும் கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர மாதிரி என்னை விட இவ்வளோ தான் இருப்பார். என் ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு உருவம் தான். இந்த மாதிரி நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் தெரில, இந்த படத்தில் சில சீன்ஸ் இருக்கும், மற்ற அப்பாக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜைஜாண்டிக்கா ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படின்லாம் இருப்பாங்க. ஹீரோவுக்கு அப்படி இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன வயசில் எனக்கும் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக சில விஷயங்கள் இப்படி தோணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு வச்சுருக்கேன். பட் அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி ப்ரோ, ஜார்ஜ் பரியார் சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டீமுக்கு இந்த படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும், லேட் மேரேஜ் ஆகிருக்கும். எனக்கும் அது மாதிரி தான். நான் பிறக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 43, 44, 40 வயசு. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு எல்லாருடைய அப்பாவும் வந்து எங்கே இருப்பாங்க, என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. கடைசி சீனை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டேன். எனக்கு அது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் லைஃப்ல இது நடந்திருக்குது. லவ் இருக்கு, நட்பு இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமமாக இருக்கணுன்றது படத்தில் இருக்குது. ரொம்ப பணம் இருந்தால் அதிகமாக பேசக்கூடாதுன்றதும் அதையும் சொல்லியிருக்காங்க. மரியா ஹாப்பிராஜ் டீம் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, சத்தியமாக ஜெயிச்சிட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமா இது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப காமெடியாக நல்லா ஜாலி ஃபீல் குட் ஃபிலிமாக போயிட்டு கடைசியில் ஒரு எமோஷ்னல் அண்ட் வேல்யூஸ் பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ், அதாவது லுக்ஸை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, கேரக்டர் என்னதான் முக்கியன்றதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு டேரக்டர். அண்ட் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுமே பிரமாதம். ஜிவி பிரகாஷ் பிரதர் மியூசிக்கில் மட்டும் இல்லை, நடிப்புலையும் பின்னுறாரு. நான் அவர் கூட ஒரு படம் நடிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு சிவப்பு மஞ்சள் கட்சியில் கிடச்சிது. ஸோ இட்ஸ் எ வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், நாட் ஓன்லி எ கிரேட் மியூசிக் டைரக்டர், நேஷனல் அவார்டு வின்னர். அவர் நடிப்புலையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் அப்பாஸ் பிரதரை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் அ லாங் வெயிட் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அ கம் பேக். எல்லோருக்கும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம். ரொம்ப ஃபன்னாக ஆரம்பிச்சது படம். ஓகே, இப்படி தான் போகுது போல் அப்படின்னு நினச்சா செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக ஆரம்பிச்சது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப வில்லேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சது. பொதுவாகவே எனக்கு அப்பா சென்டிமெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படமும் அந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கோரியோகிராஃபி எனக்கு மணிச்சந்திரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு ஒரு படத்துக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மணியை கொரியோ பார்க்கணுன்னு ஸ்பெஷலாக அதுக்குன்னு வந்தேன். 6 சாங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஷம் லக் அண்ட் ஃபார் த ஹோல் டீம் எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் இன்னும் ஆழப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே அப்பாவை பற்றி மகன்களுக்கு எப்பயுமே அந்த பொதுவாக ஒரு புத்தி ஒன்று இருக்கும். வயது ஏற ஏற அது புரிய வரும். இந்த திரைப்படமும் அந்த மாதிரியான ஒரு ஆழமான அழகாக திறந்து விடுது. அதன் பிறகு ஒவ்வொரு மனிதரை பற்றியுமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த அபிப்பிராயங்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த படம் வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் கதைப்பாங்காகவும் ரொம்ப அழகாக கடந்து கொண்டு போகுது. படத்தில் இசை எப்போதும் போல என்னுடைய நண்பன் ஜஸ்டி, நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். எனக்கு படம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ரொம்ப எழுதின படங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இயக்குனருக்கு முதல் படம் சிறப்பாக செஞ்சுருக்காப்புல. தயாரிப்பு முதல் படம். அத்தனை பேர் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரணத்துக்காக தான், அப்பாவை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம புரிஞ்சுக்காமே இருக்கோம். நானும் அப்படி ஆள் தான்.
இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி போயிருக்கு. எங்கள் அப்பா இப்போ பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசணும். பார்க்குற அத்தனை பேருக்குமே அது உணர்வு ஏற்படுத்தும் இந்த படம். ஆக்சுவலி கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். படம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஒர்க் ஆகும்னு தெரியுது. லைக் மரியம் ஜார்ஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சார் கூட ரீலோடர்னு போட்ட மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கௌரி மேம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் சார் ஆஸ் யூஷுவல் பிடிச்சிட்டாரு. ஹோப் த மூவி ஒர்க்ஸ் அவுட் ஃபார் தெம் அண்ட் தேங்க்யூ. ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் அவர் பண்ண படங்கள்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஹீரோயின் ஸ்ரீகௌரி மேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மரியம் ஜார்ஜ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்த்து நம்ம ஒன்று நினச்சி வருவோம், ஆனால் படம் வேற ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்க. ஹாப்பி ராஜ். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா என்னோட சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயகாந்த் சுரேஷ் அவர் தான் இந்த படத்துக்கான க்ரோ ப்ரொடியூசர். சின்ன வயசுலேருந்தே அவர் கூட வளர்ந்துருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது எப்பவுமே அவருக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு பிரதராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை ஜிவி பிரகாஷ் சாருடைய ஆக்டிங் பற்றி நம்ம சொன்னோம் எதுவுமே இல்லை. காமெடி, டைமிங், எமோஷன் எல்லாமே கலக்கியிருக்காரு. ஜார்ஜ் மரியன் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு லாஸ்ட் 10 minutes கண் கலங்கிடுச்சு உண்மையிலே. இந்த படம் ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கர எமோஷனலாக இருக்குது. ஜிவி சார் சரி படத்தை ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபோட எமோஷன்ஸ் வில் பி வெரி லைக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மரியம் சார் பெர்ஃபார்மன்ஸ், மற்ற கேஸ்ட் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக நிறைய சான்சஸ் இருக்குது. ஹாப்பி ராஜா ஒரு நல்ல ஒரு கதைக்களம், அருமையான ஒரு கதைக்களம். நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படங்கள் நம்ம வந்து யோசிக்கிறோம். பட் ஆனால் ஒரு படமாக நம்ம ஒரு கோர்வையாக பார்க்கும்போது அந்த படம் நம்மளை எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படம் நல்லா நம்மளை அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக நடித்த எல்லாருமே சரி, அது முக்கியமாக அந்த குச்சி குச்சி ஹோத்தா ஹே அந்த சாங்கு, மணி என்ன கோரிய பண்ண சாங்கு அண்ட் ப்ளஸ் டைரக்ஷன் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மைனஸ் கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் படம் ஃபுல்லாமே ஆடினே இருந்தேன் இப்படி தான் ஆடிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு படம், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக அந்த ஜீவனை மெஸ்மரைசிங், ஃபென்டாஸ்டிக், மார்வெலஸ் என்ன மாதிரி படம் வச்சிருக்கேன். அதாவது நிற்க முடியல, உட்கார முடியல, அந்த மாதிரி ஒரு படம். இந்த மாதிரிலாம் படம்லாம் வந்தால் தான் ஒரு மனுஷன் ஜாலியாக கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட இந்த மாதிரி படம் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பி படுத்தும். இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். டீமுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி ராஜா, ஹாப்பி ராஜா. ஐம் ஆக்சுவலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட ப்ரெஸ் ப்ரீமியராக இருக்கட்டும், இன்னொரு ப்ரீமியர் நடந்துச்சு. அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது நாங்கள் ஆக்சுவலி வி எக்ஸ்பெக்டட் வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த அளவுக்கு பீப்புள் will accept our film and இந்த அளவுக்கு love our film அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. So I'd like to take this opportunity to thank the producers Jayakant sir and Jayavardhan sir and our star director Maria Raj and GV sir for being an amazing co-star and all the actors in the film. இந்த அருமையான படத்தில் நானும் ஒரு ஸ்மால் பார்ட்டாக இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படம் தியேட்டர்ஸில் பாருங்கள். March 27th ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு தேங்க்யூ. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. அப்பாவை எப்படி வச்சிருக்கணும், அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், எல்லாருமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு அப்பா எப்பவுமே ஹீரோன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்த டைரக்டர் மணி என்னன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. நம்ம ஜிவி அண்ணா வேறு லெவல் லுக் நடிச்சிருக்காரு, வேறு லெவலில் பாஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நடித்த படத்தில் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே வேறு மாதிரி இதில் பிடிக்கும். கண்டிப்பாக கம்பேக் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அப்பாஸ் சார் 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஜாஸ் பிரியான் சார் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே இதில் இருக்க எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆடிட்டே இருப்ப சாங் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. மணியண்ணா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, தானவண்ணா பாடியிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஒரு எல்லாருமே இந்த படத்தை எடுத்தவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு குடும்பமாக இந்த படத்தை எடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை பிடிக்கும். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக வந்து தியேட்டரில் March 27 எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. March 27 மறக்காதீங்க. தேங்க்யூ.